ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்கிற மிச்சமான காய்கறிலாம் சேர்த்து ஒரு கதம்ப சாதம் பண்ணலாம். அவசரத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இது அவசரத்துக்கு தான் பண்ணேன். ரொம்ப நல்லா வந்துச்சு. நீங்களும் ஒரு அவசரத்துக்கு இது பண்ணுறதுக்காக வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கூடயே ஒரு கதையும் சொல்கிறேன், ராணியோட பொறாமை. அதையும் கேட்டுக்கோங்க. ஒரு அரசரோட மனைவி இருக்கிறாங்களே ராணி அம்மா, அவங்களுக்கு ஒரு தம்பி இருந்தாப்புல. அவர் அரண்மனையில் தான் அவருக்கு ஒரு முக்கியமான பதவியில் இருக்கார். ஆனாலும் இந்த ராணிக்கு என்ன செய்கிறதுன்னா, இந்த அமைச்சர் இருக்கார் இல்லையா, மந்திரி, அவரை விட என் தம்பி தான் நல்லா வரணும். அவர் தான் எதுக்கு எடுத்தாலும் அரசர் கூடவே இருக்கார். அரசர் தான் நிறையா அவருக்கு மதிப்பு, பொருள் எல்லாமே தரார். அந்த இடத்துக்கு என் தம்பி வரணும். அதுக்காக நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி ஒரு நாள் அரசர்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, என் தம்பியை நீங்கள் கூட வச்சுக்கோங்களேன், அந்த அமைச்சரை கொஞ்சம் வேறு வேலைக்கு அனுப்பிட்டு இவர் நீங்கள் கூட வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அரசர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, உன் தம்பியோட வேலை வேறு, உன் தம்பியோட அறிவும் வேறு, அமைச்சரோட அறிவு வேறு, அதனால் 2 பேரையும் நீ சேர்த்து வச்சு பார்க்காத, இதெல்லாம் சரியாக வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவங்க பிடிவாதமாக, இல்லை இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு பரீட்சை பண்ணி அந்த பரீட்சையில் என் தம்பி ஜெயிச்சானா அவனுக்கு நீங்கள் பதவி உயர்வு கொடுத்து அவனை கூடயே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அரசர் என்ன பண்ண, சரி அப்படியா, 2 பேரையும் கூப்பிட்றாங்க. யார், மந்திரியையும் அவங்க மச்சானையும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆளுக்கு ஒரு கையில் ஒரு பெரிய பார்சல் கொடுத்து, இதை கொண்டு போய் பக்கத்து நாட்டு அரசனுக்கு கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. சரின்னு 2 பேரும் சேர்ந்து அடுத்த நாட்டுக்கு வராங்க. அடுத்த நாட்டுக்கு அதை கொடுக்குறாங்க. அரசர்கிட்ட கொடுத்தது, எங்கள் அரசர் உங்களுக்காக இந்த பார்சலை கொடுத்து அனுப்பினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அரசர்கிட்டேருந்து பார்சல் வந்திருக்குன்னு அவங்களுக்கு ஒரு மரியாதை பண்ணி அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து ஒரு அறையில் தங்க வைக்கிறாங்க. அரசர் அந்த அரசர் என்ன கொடுத்தாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பார்சலை பிரிக்கி பார்க்கும்போது 2 பார்சல்லையும் ஒரே மாதிரி எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்குன்னா, இதை கொண்டு வரவங்க 2 பேர் கழுத்தையும் நீங்கள் வெட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருந்துச்சு. கொஞ்சம் ஷாக் ஆகிப்போகுது இந்த அரசருக்கு. என்னடா இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. சொல்லிட்டு, இந்த மாதிரி நீங்கள் காலையில் ரெடியாக இருங்க, இங்கே நாளைக்கு காலையில் உங்களுக்கு மரண தண்டனை. நான் உங்களுக்கு ஒன்றுமே பண்ணலையே அரசர், நான் பார்சல் தானே கொண்டு வந்துடும், எதுக்கு எங்களுக்கு மரண தண்டனை அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, உங்கள் அரசர் தான் சொல்லி அனுப்பியிருக்காரு, இதை கொண்டு வர 2 பேரையும் உங்களுக்கு நீங்கள் மரண தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி, நீங்கள் ராத்திரி இருந்துட்டு காலையில் நீங்கள் மரண தண்டனை நிறைவேற்ற இடத்துக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் போயிடுறார். இவர் என்ன பண்ணுறது தெரியலையே. ஆனால் இந்த அமைச்சருக்கு தெரியுது இதில் ஏதோ சூட்சமாக இருக்குன்னு. ஆனால் அவருக்கு, அந்த மச்சானுக்கு தெரியல. இந்த மாதிரி பண்ணிட்டாரே, நான் என்ன பண்ணுறது, நான் புள்ள குட்டிக்காரனாச்சே, நான் ஒன்றுமே தப்பு பண்ணலையே, எங்கள் மாமா இந்த மாதிரி பண்ணி விட்டாருன்னு ஒரு ராத்திரி எல்லாம் புலம்பிகிட்டு இருப்பார். அப்போது அந்த மந்திரி சொல்வார், நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேனோ அதே மாதிரி நீ ஒரு வார்த்தையே திருப்பி 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 சொன்னால் போகிறோம், நம்ம 2 பேரும் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சரியாயா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே மாதிரி நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சரி, பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சுன்னா 2 பேருக்கும் விலங்கு மாட்டி கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போகும்போது அந்த பலிப்பீடத்தில் வைக்கும்போது 2 பேருக்கும் ஒரே சண்டை வருது. என்ன வருதுன்னா, என்ன முதல்ல பலி போடுங்க ஐயா, என்ன முதல்ல பலி கொடுங்க, என்ன முதல்ல பலி கொடுங்க, 2 பேரும் மாற்றி மாற்றி அரசர்கிட்ட சொல்கிறாங்க. அரசருக்கு குழம்பி போகிறாரு. என்ன சாகிறதுக்கு இந்த மாதிரி அலையிறீங்க, என்ன விஷயம் முதல்ல அதை சொல்லுங்கள் அப்படின்னு ராஜா கேட்குறார். அப்போ அந்த மந்திரி சொல்கிறாரு, நீங்கள் யாரை முதல்ல கொல்றீங்களோ அவங்க வாரிசு தான் இந்த நாட்டை ஆள போகிறாங்க அடுத்து. அந்த மாதிரி தான் எங்கள் அரசர் சொல்லி அனுப்பினார். அதுக்காக என் வாரிசு வரணும், அதுக்காக என்னை கொல்லுங்க. அவர் சொல்கிறார், இல்லை, என் வாரிசு வரணும், என்னை கொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவரும் சொல்கிறார். அப்போ ராஜா என்ன பண்ணுறாரு, இங்கே யாரையுமே நாங்கள் கொல்ல போகிறதில்ல, உங்களை கொண்டுட்டு நான் ஏன் என் நாட்டை விடணும், 2 பேருமே எங்கேயாவது போய் பொழைச்சிக்கோங்கன்னு 2 பேரையும் அனுப்பி விட்டுறாரு. நேராக அரண்மனைக்கு வராங்க. அரண்மனைக்கு வந்தோடனே அந்த ராணியோட தம்பி ராணியை பிடிச்சிட்டு ஒரே அழுக. அக்கா, நான் இவர் இல்லைன்னா நான் செத்து போயிருப்பேன்க்கா, இவரால் தாங்க்கா நான் பொழைச்சி வந்தேன், இவர் ரொம்ப நல்லவருக்கா அப்படின்னு சொல்கிறார். அப்போ அரசர் சொல்கிறாரு, பார்த்தியா யாருக்கு புத்தி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே, இப்போ விவரம் எல்லாத்தையும் உன் தம்பிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. இனிமேல் இந்த மாதிரி அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சால் தான் சரியாக வரும், நீ சும்மா இருந்து என்னையே இந்த மாதிரி படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு ராணியை எச்சரிக்கை கொடுத்து அனுப்பி விடுறாரு.
அவ்வளோ கதை முடிஞ்சுது. நன்றி, வணக்கம்.